இந்த புரிதல் வரணும். உடல் இயங்குறது உணவுல, அதுவும் ஆரோக்கியமான உணவுல. நீங்க ஆரோக்கியமற்ற உணவை எடுத்துட்டு நீங்க என்னதான் டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் அந்த மருந்து வேலை செய்யாது. அரிசிக்கு போடக்கூடிய எஃபர்ட் நம்ம சிறுதானியங்களுக்கு போடுறது கிடையாது. தொழில் செய்யணுங்கிறவங்களுக்கு முதல்ல அது மேல கான்ஃபிடென்ட் இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும், நம்பிக்கையோட. when your food is right, no need of medicine. When your food is wrong, none of the medicine will work. வாழ்த்துக்கள் சார். உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் இப்ராஹிம். என்னோட நிறுவனத்தோட பேர் HMR ஹெல்தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ். பிராண்ட் நேம் அரண். நம்மளுடைய பேஸ் சென்னையில் இருக்கு. சென்னை தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்ல நம்மளோட நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு. குறிப்பா நம்ம சிறுதானியம் சார்ந்த உணவுகளை மதிப்பு கூட்டி விற்கிற மாதிரியான பொருட்கள் செஞ்சிட்டு இருக்கோம். சார், இப்போ நீங்க அரண் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா இது போயிட்டு இருக்கு சார்? கடந்த 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்ம நிறுவனத்தை உருவாக்கி. இந்த 5 ஆண்டுகள்ல ஆரம்ப கட்டத்துல நம்ம பொருட்களை சந்தைப்படுத்தும் போது அதனுடைய நிலை வேற மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துட்டு இருந்தோம். இந்த 5 ஆண்டுகள்ல நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 5 ஆண்டுகள் நிறைவாகுது. சூப்பர் சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறுதானிய உணவுகளை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதுக்கே உண்மையாவே உங்களை பாராட்டணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சிறுதானிய உணவுகளை பயன்படுத்தி நம்ம ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அது குறிப்பா சொல்லணும்னா இந்த கோவிட் காலகட்டம். ஏன்னா நான் ஒரு 20 வருஷம் அமீரகத்துல துபாயில ஒரு நிறுவனத்துல பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் படிச்சது பிரிண்டிங் டெக்னாலஜி சிவகாசியில. அது சார்ந்த துறையிலே ஒரு 18-20 ஆண்டு காலம் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம். கோவிட் காலகட்டம் நிறைய டைம் கிடைச்சது நம்மளுக்கு. குறிப்பா நம்ம கோவிட் டைமிங்ல இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியான சுச்சுவேஷன் வரக்குள்ள ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல இருந்த நம்ம நிறைய டைம் கிடைக்கக்குள்ள புத்தகங்கள் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தேன். குறிப்பா நம்மாழ்வாருடைய புத்தகங்கள். நான் நம்மாழ்வார் பேசுகிறேங்கிற ஒரு புக்கு, அதுக்கப்புறம் இனி விதைகளே பேராயுதம்ங்கிற ஒரு புக்கு, அதே மாதிரி டாக்டர் காதருடைய ஒரு புத்தகம் இருக்கு, செல்வ தானியங்கள்ங்கிற ஒரு புத்தகம். இதுல உள்ள புத்தகங்கள் தான் நம்ம சிறுதானியம் சார்ந்த உணவு செய்யணும் அப்படிங்கிறத தூண்டினது. இதுதான் முக்கியமான பேஸ் ரீசன். அதுதான் சார். இப்போ நீங்க சொன்னீங்க கொரோனா பீரியட் உங்களுக்கு நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் டைம் கொடுத்தது அப்படின்னு. இப்போ பாத்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க? இப்போ சிறுதானியங்கள்னு எடுத்துட்டாலே மக்களுடைய புரிதல் எப்படின்னா மேலோட்டமான புரிதல் தான் மக்களுக்கு. எல்லா தானியங்களுமே சமமான தானியங்கள் கிடையாது. தானியங்களை டாக்டர் காதர் அவர் ஃபுட் சயின்டிஸ்ட். அவர் வகைப்படுத்துறாரு எப்படின்னா, இம்யூன் சிஸ்டம் தரக்கூடிய தானியங்கள் இருக்கு, சமநிலை தானியங்கள் நியூட்ரலைஸ்டா இருக்கிறது இருக்கு, கேடு விளைவிக்கக்கூடிய தானியங்கள் இருக்கு. நம்ம கேடு விளைவிக்கக்கூடிய தானியம் அவர் எதை வகைப்படுத்துறாருன்னா அரிசியையும் கோதுமையும். நம்ம கேட்கறவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஏன்னா நம்ம அன்றாட சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அரிசியும் கோதுமையும் எப்படி நீங்க கேடு விளைவிக்கக்கூடிய தானியம்னு சொல்லுவீங்க அப்படின்னு. அது எதனாலன்னா, பசுமை புரட்சிக்கு அப்புறம் அரிசியும் கோதுமையும் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய உரங்கள் தூவப்பட்டு அளவுக்கு அதிகமா உற்பத்தி பண்ணப்பட்டு அது பிரதான உணவா திணிக்கப்பட்ட ஒன்னாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா, சிறுதானியங்கள்ல குறிப்பா திணை, சாமை, வரகு, குதிரைவாளி இந்த மாதிரி சிறுதானியங்கள் தான் பிரதான உணவா இருந்திருக்கு. அவர் வகைப்படுத்தக்குள்ள அதாவது இம்யூன் சிஸ்டம் தரக்கூடிய தானியங்களா ஒரு 5 தானியம் சொல்றாரு. அதுல திணை, சாமை, வரகு, குதிரைவாளி. அதுக்கப்புறம் நியூட்ரலைஸ்டுன்னு சொல்றாரு. இந்த நியூட்ரலைஸ்டு தானியம் என்னன்னா இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ணாது, ஆனா உங்க உடம்புக்கு கேடு இல்லை, நல்லதுதான், அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த வகைப்படுத்துதலுடைய பிரதானமான தானியங்களை வச்சுதான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் நம்ம எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கோம். அதனுடைய எசன்ஸ் தான் நம்மளோட ப்ராடக்ட்ஸே. ஓகே சார். என்னென்ன ப்ராடக்ட்ஸ், என்ன மாதிரி? இப்போ மிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நிறைய கஞ்சி மிக்ஸ் இருக்கு, அது மாதிரி நீங்க என்னெல்லாம் பண்றீங்க? ஆமா, நம்ம என்ன பண்றோம்னா ஆரம்ப காலகட்டத்துல நம்ம சிறுதானியத்தை அப்படியே தான் கொடுத்தோம். திணைய திணையாவே கொடுத்தோம், சாமையாவே கொடுத்தோம். இப்ப என்னன்னா மக்களுக்கு பெரும்பாலும் அந்த குக்கிங் பண்ணக்கூடிய டைமோ அதை எப்படி எடுத்துக்கணுங்கிற ஃபார்மட்ஸ், அதுக்கான மெனக்கேடு பெரும்பாலும் அதுல நம்ம அரிசிக்கு போடக்கூடிய எஃபர்ட் நம்ம சிறுதானியங்களுக்கு போடுறது கிடையாது. அந்த டைமிங்கை ரெடியூஸ் பண்ற மாதிரி மில்லட்டை நம்ம ஃபிளேக்ஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி அவள் மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல எப்படி கார்ன்ஃப்ளெக்ஸ் மார்க்கெட்ல இருக்கிறோ, கார்ன்ஃப்ளெக்ஸ்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா என்னன்னா ஹைபிரிட் கார்ன்ஸ் இருக்கும், டெஃபினட்டா ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும், ஆர்டிஃபிஷியலான கலர், ஃபிளேவர்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம என்ன பண்றோம்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி மில்லட்டை ஃபிளேக்ஸ் பண்ணிட்டு அதுல 5 விதமான சீட்ஸ், எதெல்லாம் அதிகப்படியான நியூட்ரிஷனல், குறிப்பா புரோட்டீன்ஸ், டயட் ஃபைபர், அதே மாதிரி அயன், இந்த மாதிரியான நியூட்ரிஷனல் பேலன்ஸ் பண்ற மாதிரியான காம்பினேஷன் பண்ணி கார்ன்ஃப்ளெக்ஸ் ஃபார்மேட்ல மில்லட் மியூஸ்லின்னு ஒன்று கொடுக்குறோம்.
இது வந்து குறிப்பா இதுல நம்ம மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய மியூஸ்லிக்கும் நமக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னா, டயட் ஃபைபர் கிட்டத்தட்ட 52% டயட் ஃபைபர் நம்ம கொடுக்கறதுல இருக்கு. அதே மாதிரி புரோட்டீன்ஸ் அண்ட் அயன் நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கு மார்க்கெட்ல எந்த ஒரு ப்ராசஸ்டு பேக்கெட் ஃபுட்ஸ்லயும் கிடையாது. அதே மாதிரி இதே மில்லட்ஸை நம்ம இன்னொரு ஃபார்மட்ல ஹனில டீஹைட்ரேட் பண்ணி இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு பிஸ்கெட்ஸோ குக்கீஸோ வாங்குறதுக்கு பதிலாக இதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். இது என்னன்னா ஹனில டீஹைட்ரேட் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பகோடா மாதிரியான ஒரு ஃபார்மெட்ல இருக்கும். எடுத்து சாப்பிடக்குள்ள ஒரு மைல்டான இனிப்பு இருக்கும் அதுல. இது பால்ல இல்லாட்டி கர்ட்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சார், இப்போ நீங்க கொடுத்துட்டு இருக்க ஃபுட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னலான ஃபுட்ஸை ட்ரெண்டிங்ல எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க திணை, சாமை, வரகு, குதிரைவாளி இந்த மாதிரியான சிறுதானியங்களை செலக்ட் பண்ணிருக்கீங்க. முன்னாடி மொத்தமாவும் கொடுத்துட்டு இருந்ததாகவும் சொன்னீங்க. சோ இதுக்கான மூலப்பொருட்கள் எங்க இருந்து வாங்கிக்கிறீங்க சார்? ஆமா, இது 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 ரொம்ப முக்கியமான கேள்வியா நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இப்போ நம்ம வீடுகள்ல பெண்கள் சிலர் வந்து நம்ம இங்க ஸ்டால்லே வாங்கக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆல்ரெடி இதுதான் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறாங்க. குறிப்பா இந்த சோர்சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா மார்க்கெட்ல வாங்கக்குள்ள குறிப்பா இயற்கை வேளாண் பண்ணக்கூடிய டைரக்ட் ஃபார்மர்ஸ்லேருந்து நம்ம சோர்ஸ் பண்றோம். அதே மாதிரி சோர்ஸ் பண்ணக்குள்ள பாலிஷ் பண்ணப்படாத அன்பாலிஷ்டு மில்லட்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஒரு திணை நார்மலா நம்மளுடைய சிறுதானியங்களுக்கு நீங்க வந்து எந்த ஒரு கெமிக்கலும் தூவே தேவையில்லை. நார்மலாவே அது முளைச்சிடும். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் வந்து தண்ணி, அரிசிக்கு யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில இருந்து 1/3 ஆஃப் வாட்டரே அதுக்கு போதும். குறைந்தபட்ச தண்ணியில ஒரு ஆரோக்கியமான தானியம் வந்து கிடைச்சிருது. இதுல எங்க தவறு நடக்குதுன்னா, குறிப்பா அதை ஸ்டோரேஜ் பண்றவங்க அதுல எதுவும் வண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் போட்டு ஸ்டோரேஜ் பண்றாங்க. அதனால சோர்சிங் வந்து நம்ம பெரும்பாலும் டைரக்ட் ஃபார்மர்ஸ்டேருந்து ஆர்கானிக்கலா பண்றவங்கள்ட்டேருந்து தான் நம்ம சோர்ஸ் பண்றோம். ஓகே சார், இப்போ வந்து மில்லட்ஸ் மேல இருக்க ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில இன்னைக்கு இருக்க காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு சரியா தெரியல. ஸோ அதனால இப்போ உங்க பிசினஸ்க்கான வரவேற்புங்கிறது மக்கள் மத்தியில எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஆரம்பத்துல இதை ஆரம்பிக்கக்குள்ள வந்து கொஞ்சம் நான் ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா நம்ம இருந்த துறை வேற, நம்ம வாங்கி கொண்டிருந்த சம்பளமும் வேற. குறிப்பா வெளிநாட்டுல ஒரு ஜாப்ல இருந்தோம்னாக்கா டெஃபினட்டா நம்ம வந்து வி ஆர் ஏர்னிங் அ பெட்டர் ஃபார்மேட் ஆஃப் இன்கம்ல தான் இருந்திருப்போம். இதை நான் யோசிச்சு இனிஷியேட் பண்ணக்குள்ள எனக்கு வருமானத்தை விட மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. அது அல்லாம டெஃபினட்டா மக்கள்கிட்ட இதுல நிறைய வரவேற்பு இருக்கு. இப்ப குறிப்பா அதிராம்பட்டினத்துல இந்த ஒரு 4-5 நாட்கள், நான் ஒரு 6 நாட்கள் நம்ம இந்த இதுலயே நம்ம ஸ்டால் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். மாஷால்லா, ஒரு நல்ல வரவேற்பு மக்களுக்கு மத்தியில. இப்படி ஒரு ஃபார்மெட்ல நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு நிறைய வாங்குறாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் இன்னைக்கு கூட வந்து டாக்டர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஸ்டால் போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நிறைய பேர் நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்டால் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு போயிருந்தேன். அதுல இருக்கக்கூடிய ஹெச்ஓடி அவங்க வந்து பார்த்துட்டு ப்ராடக்டை பார்த்துட்டு எடுத்து அட்ரஸை திரும்பி பார்த்துட்டு, அதிராம்பட்டினம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அட்ரஸை வாங்கி வச்சுட்டு அங்க எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் they definitely invite me. ஏன்னா டாக்டர்ஸ் ஆர் வெரி கிளியர், they know what to eat. ஸோ அதனால மக்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, குறிப்பா சிறுதானியங்கள்ங்கிறது நம்முடைய பிரதானமான உணவு. இதை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுல இருந்து வெளியே போயிடக்கூடாது. இப்போ இதுல இருந்து வெளியே போதனுடைய காரணம் தான் வந்து சின்ன வயசுலயே நிறைய பேர் டயபெட்டிக், நிறைய அதாவது மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் குறைபாடு. இந்த நிலையெல்லாம் மாறணும்னா இந்த தானியங்களை நம்ம திருப்பி உட்கொள்ள ஆரம்பிக்கணும். சார், இப்போ ஒரு விமன் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு ஆச்சரியமா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஆனா இதை தாண்டி நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருந்து நல்ல சேலரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ திடீர்னு அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து ஒரு மில்லட் ப்ராடக்ட் பிசினஸ் ஓன் மேனுஃபேக்சர் நானே பண்ண போறேன் அப்படின்னு வந்தப்போ உங்களோட ஃபேமிலி சப்போர்ட், அவங்களுடைய பார்வை, அவங்களோட விஷயங்கள் எப்படி இருந்துச்சு சார்? டெஃபினட்டா இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். அது நல்ல சப்போர்ட்டிவான நிலைமையில தான் இருந்தாங்க. காரணம் என்னன்னா, நம்ம செய்யக்கூடியது பர்சனலாவே நம்ம எதை செஞ்சாலும் அதுல 100% நம்மளுடைய டெடிகேஷன் இருக்கும். இப்போ நீங்க என்கிட்ட கொடுத்து இஃப் யூ வாண்ட் டு கிளீன் ஒரு கார்னர்ல இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்ண சொன்னாலும் ஐ வில் பி அ பெஸ்ட் கிளீனர். ஸோ தனிப்பட்ட முறையில நம்ம செய்யக்கூடிய எந்த தொழிலா இருந்தாலும் அதில் 100% டெடிகேஷனோட செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடுன்னு சொல்லிக்கலாம்னு வச்சுங்களேன். அதனால நான் முழுமையா என்னுடைய நேரம், நான் பிரிண்டிங் டெக்னாலஜி படிச்சதுனால அது சார்ந்த டிசைனிங், இதுல உள்ள நீங்க பார்க்கக்கூடிய ப்ராடக்டுடைய டிசைனிங்ஸ் எல்லாமே என்னோடது தான். நான் உட்காந்து டிசைன் பண்ணது தான். ஆல்மோஸ்ட் 23க்கு மேல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. 23 ப்ராடக்டோட ப்ராடக்ட் டிசைனிங், அதனுடைய பேம்ப்ளெட், புக்லெட்,
ஈவன் இந்த மந்த் எண்ட்ல நான் வெப்சைட்டும் லான்ச் பண்றேன். ஆல்மோஸ்ட் அதுலயுமே என்னுடைய டச் அண்ட் இன்வால்மெண்ட் இருக்குது. அதனால தனிப்பட்ட முறையில நம்ம கொடுத்த டெடிகேஷன்னால ஃபேமிலி டெஃபினெட்லி நம்ம மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. டெஃபினட்டா அதை நம்ம காப்பாத்துவோம். சூப்பர் சார். இப்போ பொதுவா சிறுதானியங்கள்ல என்னென்ன பயன்கள் இருக்குன்னு சொல்வீங்க? ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. இதை தாண்டி இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த 5 இம்யூன் சிஸ்டம் தரக்கூடிய தானியங்கள்னு சொன்னேன். அதாவது குறிப்பா இதை வேணா நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். பார்க்கக்கூடிய நேயர்கள் என்னன்னா 5 தானியங்கள் தான் இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ணும். திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, குலைசாமை. குலைசாமி தமிழ்நாட்டுல பெரும்பாலும் கிடையாது. ரீசன் என்னன்னா, கர்நாடகால டாக்டர் காதர்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து ஆக்சுவலி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல வந்து ஸ்டெராய்டை பத்தியான ரிசர்ச் படிச்சவர். அவர் படிச்சுட்டு யூஎஸ்ல வேலை செய்யறதுக்காக போறாரு. அவர் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ள ஒரு சிறு பெண் குழந்தை வந்து ரத்தப்போக்கு நிக்காம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுது. இவர் ஸ்டெராய்டை பத்தி ரிசர்ச் படிச்சதுனால இவருக்கு உடனே வந்து இவங்களுடைய உணவு பழக்கம் என்ன அப்படிங்கிறத அதை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு. குறிப்பா வெளிநாடுகள்ல தெரியும் நம்மளுக்கு, மேற்கத்திய நாடுகள்ல எல்லாம் அவங்க டிஃபால்ட்டாவே ஜெர்சி பால், அவங்க அந்த பிராய்லர் சிக்கன்ங்கிறது ஒரு சுழற்சியான உணவா இருக்கும். அவர் 3 நாள்ல ஹி கம் டு த கன்க்ளூஷன் பிகாஸ் ஆஃப் தர் ஃபுட். எப்பயுமே பெண் குழந்தைகளுக்கு வந்து கண்டினியூஸா இந்த மாதிரியான உணவுகளை கொடுத்தா ஹார்மோனியல் சேஞ்சஸ் வரும். அவர் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஹி கம் பேக் டு கர்நாடகா. அவர் ஹோமியோபதி டாக்டருக்கு படிக்கிறார். படிச்சுட்டு அவர் உணவை பத்தி ரிசர்ச் பண்றாரு. ரிசர்ச் பண்ணி வகைப்படுத்தப்பட்ட உணவு தான் இந்த 5 தானியங்களும். இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த 5 தானியங்களும் நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உணவு. இதுல இந்த 5வது குலைசாமைங்கிறது தமிழ்நாட்டை விட கர்நாடகால நிறைய கிடைக்குது. பிரவுன் டாப் மில்லட்னு சொல்லுவாங்க. இதுல தானியங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம நார்மலா அரிசிக்கு இருக்கக்கூடிய உமி வந்து ஒரே ஒரு தோல் தான் இருக்குமாங்க. தானியங்களுக்கு 6 to 8 லேயர் ஆஃப் உமி இருக்கும். அதுல நார்ச்சத்து அதிகப்படியா இருக்கிறதுனால இப்போ டயபெட்டிக் பேஷண்டா இருக்கட்டும், நம்ம சாதாரண நம்மளை போல இருக்கிறவங்களும் தாராளமா இதை எடுத்துக்கணும். சார், இப்போ அரண் ஃபுட்ஸ்ல உங்ககிட்ட 23 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதை தாண்டி அடுத்த கட்ட பிளான் நம்ம இன்னும் அதிகமா தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா சார்? இப்போ நம்ம குறிப்பா இங்க உள்ள லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ஸ்லயோ யாருக்குமே நம்ம இதுவரையிலும் நம்ம சப்ளை பண்ணல. இதுக்கான குறிப்பான ரீசன் என்னன்னா, நம்மளுடைய எந்த ப்ராடக்ட்லயுமே ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. ப்ரிசர்வேட்டிவ் இல்லாதனால நான் லோக்கல் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணேன்னா அவங்க வாங்கி அவங்களோட ஸ்டோர்ல அடுக்கி வச்சுட்டு ஒரு 2 monthsல 3 monthsல டேட் முடிஞ்சிருச்சுன்னு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதனால நான் இப்போ லோக்கல் மார்க்கெட்ஸ்ல கொடுக்கல. இது ஒரு ரீசனு. ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரையிலும் நம்ம டைரக்டாவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கொடுத்துட்டு இருக்கோம். மக்கள் நிறைய வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம லோக்கல்ல எல்லாருக்குமே அவைலபிள் ஆகிற மாதிரியான ஒரு சப்ளைஸ் செயினுக்கு நம்ம கொண்டு வந்துருவோம். ஓகே சார், இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் எதிர்பார்க்க முடியுமா சார் அரண் ஃபுட்ஸ்ல இருந்து? டெஃபினட்டா நம்ம இப்போ வந்து குறிப்பா அந்த மில்லட்ஸ்லேயே வந்து நம்ம கிரன்ச்சீஸ் இருக்கு, ஒரு 20 கிட்ட இருக்குது. இந்த 20லயுமே நம்ம நிறைய ஃபைன் டியூன் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டே இருக்கிறோம். செல்ஃப் லைஃபை விதவுட் ப்ரிசர்வேட்டிவ் அந்த செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு யூஏஇல இருக்கட்டும், மற்ற நாடுகள்ல இருந்து கூட நிறைய கேட்குறாங்க. அதாவது கேட்குறாங்கன்னா தனிப்பட்ட நபர்கள் இல்லை, ப்ராப்பரான ஷிப்பிங்க்கு. நான் ஒரு 3 months பிஃபோர் மலேசியா போயிட்டு வந்தேன். அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்து சர்ஜன் டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆர்டரை. நான் அவருக்காகவே இந்த ஹலால் சர்டிஃபிகேட்டு, இந்த லீகலான சில ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி இன் துபாய், நாட் ஓன்லி இன் இந்தியா, நம்ம அமீரகம் மற்றும் மலேசியா இந்த மாதிரி கண்ட்ரீஸுக்கும் நம்ம கொடுக்கறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ வந்து நிறைய நல்ல விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களை மாதிரியே ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஒரு ஆசையோடு சுத்திட்டு இருக்க இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த இன்டர்வியூ மூலமா நீங்க என்ன ஆலோசனைகள் சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி, அழகான கேள்வி. என்னன்னா, தொழில் செய்யணுங்கிறவங்களுக்கு முதல்ல அது மேல கான்ஃபிடென்ட் இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும். நம்பிக்கையோட அதை நோக்கி நகர்ந்தோம்னா டெஃபினட்டா தேர் வில் பி அ சக்சஸ். நம்ம செய்யக்கூடிய விஷயத்துல இப்போ பணம் எல்லாருமே எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். நமக்கான ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு பொருளைனா இப்போ இது மிஸ்லியே எடுத்துக்கோங்களேன், இதே மாதிரி மார்க்கெட்ல 1000 பேக்கெட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனீங்கன்னா யூ கேன் கெட் எனி அதர் பேக்கெட்ஸ். நீங்க ஏன் என்னோடதை வாங்கணும்? எனக்கான டெடிகேஷன், நான் உங்களுக்கு என்ன குணம் தர்றேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதுல நம்ம தனித்துவத்தோட இருந்தோம்னா நமக்கான இடம் ஆல்வேஸ் தேர். நம்ம ஒரு சரியான பொருளை மக்களை நம்பி நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும். அட் த சேம் டைம் நமக்கான கமர்ஷியலான ஒரு மார்ஜின் இல்லாம இருக்காது. அதை நம்ம ஒரு நேர்மையான முறையில மக்களுக்கு நல்லதை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட செஞ்சோம்னா டெஃபினட்டா தேர் வில் பி அ சக்சஸ். நமக்கான ட்ரஸ்ட் மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கும். சூப்பர் சார். இப்போ வந்து நம்மளோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு கேட்டுட்டு இப்போ அரண் ஃபுட்ஸை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நேயர்கள் எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்?
டெஃபினட்டா 2 வழிகள்ல நம்மளை தொடர்பு கொள்ளலாம். குறிப்பா இப்போதைக்கு வாட்ஸ்அப்ல வந்து அவங்க என்னோட வாட்ஸ்அப் வந்து பிசினஸ் வாட்ஸ்அப் தான் அது. அதிலே ப்ராடக்ட்டை டைரக்டா ஆட் பண்ணிடலாம். அதை பண்ணி அது மூலியமாவும் சொல்லலாம். இந்த மந்த் எண்டு நெக்ஸ்ட் மந்த் பிகினிங்ல வெப்சைட் லான்ச் பண்ணிடுறேன். அது ப்ராப்பரான இ-காமர்ஸ் வெப்சைட்னால கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துட்டாங்க பண்ணக்கூடியவங்க. அதுவும் நெக்ஸ்ட் மந்த்ல நம்மளுக்கு லான்ச் ஆயிடுச்சுன்னா டைரக்டா வெப்சைட்ல இருந்தும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே சார், வாட்ஸ்அப் நம்பரையும் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 8110065756. சார், இப்போ ஃபைனலா நம்ம அதிரே எஃப்எம்க்கும் அதிரே எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஏன்னா மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த எடுத்துட்டு போகணுன்ட்டு இந்த உங்களுடைய அதிரே எஃப்எம்ல நான் ஒரு சில நிகழ்ச்சிலாம் நான் நிறைய பார்த்துட்டு இருந்திருக்கேன். இப்படி ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். when your food is right, no need of medicine. when your food is wrong, none of the medicine will work. அதாவது சரியான உணவு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு மருந்தே தேவையில்லை. உங்களுடைய உணவே தவறா இருந்தா எந்த மருந்துமே உங்களுக்கு வேலை செய்யாது. இந்த புரிதல் வரணும். உடல் இயங்குறது உணவுல, அதுவும் ஆரோக்கியமான உணவுல. நீங்க ஆரோக்கியமற்ற உணவை எடுத்துட்டு நீங்க என்னதான் டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் அந்த மருந்து வேலை செய்யாது. இது யதார்த்தமான உண்மை. இந்த புரிதல் உணவு மேல நம்மளுக்கு வந்துட்டாலே நல்ல உணவை தேடி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிருவோம். உணவுங்கிறது நீங்க ஒரு ஆர்னமெண்ட்ஸ்ல ஒரு நிலத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்றீங்களோ, நல்ல உணவுங்கிறது ஆரோக்கியமான உடலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். அதை வந்து சரிவர பயன்படுத்திக்கணும். நம்மளுடைய உணவும், அதாவது உடல் வந்து இறைவனுடைய அமானிதம். அதை சரியான முறையில கண்ட உணவுகளை சாப்பிட்டு கெடுத்துக்கிறாம ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியத்தோட வாழணுங்கிறது என்னுடைய. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் அ லாட். அஸ்ஸலாமு அலைக்கும்.